அனைவருக்கும் வணக்கம். சிம்மம் ராசி மக நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்கும், அவங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள், அவங்க கவனமா இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்கள், அது மட்டும் இல்லாம அவங்க பங்குனி மாதத்துல செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். நினைத்ததை சாதிக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம். கோச்சார ரீதியாக குடும்பஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, சூரியன் மற்றும் சுக்கிரன் வக்ரகதியில் சஞ்சாரிப்பதால் பொருளாதார நிலையில் எதிர்பாராத நெருக்கடி ஏற்படும். குடும்பத்தில் குழப்பங்கள் தோன்றி மறையும். உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடம் உண்டாகும். தொழிலில் எதிர்பார்ப்பு தள்ளி போகும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளால் நெருக்கடி உண்டாகும். வேலை பளு அதிகரிக்கும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரிக்கும் சனி பகவானால் நட்புக்குள் விரிசல், தம்பதிக்குள் இடையேயான உறவில் நெருக்கடி ஏற்படும். குரு பகவானின் பார்வைகள் 2, 4, 6ஆம் இடங்களுக்கு கிடைப்பதால் நிதானமாக செயல்பட்டு நன்மை அடைவீர்கள். தாய் வழி உறவுகளின் ஆதரவால் உங்கள் வேலை நடக்கும். தொழில் போட்டியாளர்கள் விலகிச் செல்வர். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வழக்கு வெற்றியாகும். மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்பது நல்லது. வயதானவர்கள் உடல் நலனில் எப்பொழுதும் கவனமாக இருப்பது அவசியம். விவசாயிகளுக்கு லாபம் கூடும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருபவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் 16, 19, 25, ஏப்ரல் 1, 7, 10. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் 28, 29. இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயகரை வழிபட முன்னேற்றம் உண்டாகும். நன்றி.